அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்மளை எளிமையாக காசு பணம் எதுவுமே செலவழிக்காம ஆரோக்கியமாக நல்ல ஆனந்தமாக நம்ம எப்படி இருப்பது அப்படிங்கிறத பற்றி சில குறிப்புகள் நான் இன்னைக்கு தரப்போகிறேன். இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. இது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவங்கவுங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி பல விதமான எக்ஸசைசஸ் இன்னைக்கு இருக்கு. இதில் வந்து ரொம்ப அழகாக என்னுடைய அனுபவத்தில் நான் ரொம்ப பல சிக்கல்கள் இப்போ வந்து வயது ஆக ஆக இந்த ஜாயின்ட்ஸ் ப்ராப்ளம், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நெக் பெயின், கை கால் வலி, இதெல்லாம் லேடிஸ்க்கு வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக வருது. இப்போ இதுக்கெல்லாம் பெரிதளவில் உதவி செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிலாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடற்பயிற்சி பரவலாக பிரசித்தி ஆகிட்டே வருது. இது என்னுடைய யோகா இருக்கு இல்லையா, அந்த யோகாவையும் அந்த வெஸ்டர்னர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரோபிக்ஸ் அப்படிங்கிறதையும் இணைத்து ஒரு உருவாக்கப்பட்ட பிலாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன், அவர் வந்து ஒரு மருத்துவர், ஒரு ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் இதை வந்து பயிற்சி கொடுத்து அதன் வாயிலாக அவங்கள சரி பண்ணி விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுகள் செய்து இதை ஒரு பேட்டர்ன்டாக வந்து அவர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சில ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்மளுடைய தசைகள் அதையெல்லாம் வந்து இறுக்கி வயது ஆக ஆக உபயோகப்படுத்தாமே இருந்தோம்னா, எப்படி ஒரு இயந்திரம் வந்து உபயோகப்படுத்தாமல் வச்சுட்டோம்னா அதில் துரு பிடிச்சு போய் அதனோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கெட்டு போகுதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறதும் ஒரு இயந்திரம் தான். ஸோ அதனோட ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இயந்திரங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விந்தையாக இருக்கும். இன்ஃபேக்ட் பல இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கூட நம்மளோட உடலுடைய அந்த ஜாயின்ஸ் அதெல்லாம் கூட ஒரு விதமான ஒரு மோட்டிவேஷன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறுப்புகள் தனக்குத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் நமக்குள்ள சில ஹார்மோன்ஸ் சுரப்பதற்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பெரிதளவில் உபயோகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து யோகா, சிம்பிளாக யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அதில் இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது குறிப்பாக என்ன விதமான நன்மைகள் வருது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஆய்வே செய்திருக்காங்க. தலைலாமா அப்புறம் அவரோட கூட இருக்கிற சிஷ்யர் அவங்கள எல்லாரையும் வந்து மெடிடேஷன் பண்ண வச்சு அப்போ வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மூளையோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது அந்த கம்பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமோஷன் நமக்குள்ள வந்து அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது அதிக அளவில் ஏற்படுது. அந்த கம்பேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ராமலிங்க அடிகளார் சொல்லிட்டு போனார்ல, அவ்வளோதான். பிற உயிரையும் தன்னுயிர் போல நினைக்கணும்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவ்வளோதான், அதுதான். ஸோ எல்லாருமே நம்மள மாதிரி தான். பெரிதளவில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்பம் கொடுக்கக்கூடியவை எல்லாருக்குமே இன்பம் தான் தரும். அதே மாதிரி எல்லாருக்குமே துன்பம் கொடுக்கக்கூடியவை பெரிதளவும் எல்லாருக்கும் துன்பம் தான். 99% or 90% அது சேம் தான். மற்றபடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் ஒரு சில விஷயங்கள் மாறும். ஸோ அதனால நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு நமக்கு எது துன்பம் தருதோ அது தராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த கம்பேஷன். ஸோ இந்த மாதிரி மெடிடேட் பண்ண நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளை வந்து பிறருடைய நிலையை வந்து புரிந்து கொள்வதற்கு, பிற கோணங்கள்லேருந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை ஒரே கோணத்திலேயே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரே ரிசல்ட் தான் வரும். அப்படி இல்லாமல் பல கோணங்களில் பார்ப்பதற்கு, பலவிதமான இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவதற்கு, இதற்கான இதெல்லாம் வந்து தன்னாலேயே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே போகுது பிரெயினில். அதே மாதிரி தான் இந்த நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதும் சில ஹார்மோன்ஸ் நமக்குள்ளே சுரக்குதுன்னு. ஸோ இந்த மெடிடேஷன், இந்த யோகா, இதெல்லாம் இந்த மாதிரி தரக்கூடிய சில நேச்சுரலான சில விஷயங்கள் வந்து எந்த விதமான மருந்துலையும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம எளிதாக பணம் காசு செலவு பண்ணாமே நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும். அந்த மாதிரி நேரம் ஒதுக்குவதற்கு நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு டிசிப்ளின்டாக ஒரு கொண்டே வந்துக்கணும். இதெல்லாம் தான் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் ஒவ்வொரு அந்நிய இது மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலி மீட்டிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபேமிலி மீட்டிங்க்கு எப்படி வந்து ஆஃபீஸ்லலாம் ஒரு மீட்டிங் போட்டுட்டு அதை வந்து பதிவு பண்ணுறாங்களோ அதை மாதிரி அவங்க ஒவ்வொரு ஃபேமிலி மீட்டிங்லேயும் அவங்க என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சுப்பாங்க. அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக கொண்டு போவாங்க.
ஸோ நம்ம குடும்பங்கள்லாம் கூட அந்த காலத்துலலாம் இருந்தது. கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கும் பொழுது, சில விதிகள்லாம் வந்து செய்யப்பட்டு, அது சொல்லப்பட்டு, அதெல்லாம் வந்து கண்காணிக்கப்பட்டு, அப்படி எல்லாம் இருந்து தான் வந்தது. பட் போக போக அது என்னவோ தெரியல. இன்னைக்கு பெரும்பாலும் பல பேர் வந்து யார் வீட்டுக்கு வராங்க, யார் போறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து காலம் அந்த அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நபர்களுக்கே வந்து எஸ்எம்எஸ்ல மெசேஜ் கொடுத்துக்கிறது, ஸோ இமெயில் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் வேடிக்கையாக நம்ம துணுக்குகள் படிக்கிறோம். ஆனால் சில இடத்துல அது உண்மையாக கூட ஆகுது. நான் ஒரு தடவை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறாங்களோ இந்த புத்தகத்தில் வார பத்திரிகைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே ஒரு ஷேர் ஆட்டோவில் ஒரு தடவை போயிட்டு இருந்தேன். அப்போது உட்காந்து அப்படியே சும்மா கவனிச்சுட்டு இருந்தேன். சரி எல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஒரு 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் கையிலையும் என்னைய தவிர 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் கையிலுமே மொபைல் இருந்தது. ஸோ டிரைவர் கையிலுமே மொபைல் இருந்தது. அவருமே வந்து அப்பப்போ பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே எதையோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். ஒரு குத்துமதிப்பா பஸ் ஸ்டாப்பை பார்த்தோம்னா அங்க அத்தனை பேர் கையிலயும் ஒரு மொபைல் இருக்கு. ஸோ இன்னைக்கு குடும்பங்கள்லயும் பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றாங்க அப்படின்னா எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் இருக்கு. ஸோ அந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வாழ்க்கையில வந்து அந்த அளவுக்கு ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கருவியா போயிடுது. இதுல பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பண்டிகை நாள் வந்துடக்கூடாது. பண்டிகை நாள் வந்ததுன்னா என்னன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ வந்து இன்னைக்கு அவங்க வீட்டில் என்ன செய்தாங்கன்ற போட்டோ வந்துடும். ஸோ அது உள்ளபடியே அவங்க வீட்டில் செய்தாங்களா இல்லை இன்டர்நெட்லேருந்து எடுத்து கட் காப்பி பேஸ்ட் போடுறாங்களா அதுவும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இதை மாதிரி வந்து ஒரு வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அது மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எது பண்ணாலும் அதை உடனே அடுத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கணும், எது பண்ணாலும் அதை உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காவது நம்ம அப்டேட் பண்ணலன்னா என்னவோ தலை வெடிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட் நமக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு அத்தியாவசியமான நீட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எங்கேயாவது போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க, முன்னாடிலாம் வந்து நம்ம டிஷ் கொடுப்போம், ஆர்டர் கொடுப்போம், சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ வந்த உடனே எல்லாம் இருங்க தொடாதீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் நாம் இருந்துட்டு இருக்கோம். சரி நேயர்களே, இந்த மாதிரி மாறி இருந்தாலும் நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத பற்றியும் பேசணும் இல்லையா? மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.